எல்லாம் வல்ல எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கின்ற பரம்பொருளை என்னுடைய உடல் மனம் மொழி மெய்களால் போற்றி பணிந்து வணங்குகின்றேன். அதிகப்படியான இளைஞர்கள் சக்தியை கொண்டிருக்கின்ற நாடாக வளரும் நம்முடைய இந்தியா இருக்கிறது என்பது அனைவரும் அறிந்த உண்மைதான். கிட்டத்தட்ட 125 ஆண்டுகளை கடந்த ஒரு நிலையில் ஒரு தலைவன் பேசப்படுகிறான், ஒருவர் பேசப்படுகிறார் என்றால் அது காலத்தை கடந்து நிற்கின்ற அவருடைய தத்துவங்களும் அவர்களுடைய செயல்பாடுகளும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ணனுடைய தலைமை சீடராக இருந்ததனால் மட்டும் நாம் இன்று அவரை நாம் பேசவில்லை. இவர் மேற்கு வங்காள மாநிலத்திலே கல்கத்தாவுல ஜனவரி 12ஆம் தேதி 1863ஆம் ஆண்டு இவருடைய இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. ஆனால் இந்த நரேந்திரநாத் தத்தா என்பவர் எப்பொழுது சுவாமி விவேகானந்தராக இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டார் என்றால் 1893ஆம் ஆண்டு சிகாகோ மாநாட்டிலே அவர் ஆற்றிய உரை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று அவருடைய தொடக்க உரையிலே ஒரு மிக ஆரவாரமிக்க ஒரு கைத்தட்டலை அவர் பெற்றிருக்கின்றார். அவருடைய பேச்சு இன்றும் பேசப்படுகின்றது என்றால் கிட்டத்தட்ட 125 ஆண்டுகளை கடந்து நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் அந்த உரையினுடைய வீச்சு எப்படி இருந்திருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இளைஞர்களுடைய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு இளைஞர்கள் தான் முடியும் என்பதற்கான சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கை வரலாற்றிலே பல விஷயங்களை நாம் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும். இன்றைய இளைஞர்கள் அவர்களுக்கான அந்த உந்துதல் சக்தி இருந்தாலும் கூட அவர்கள் அதிகப்படியான காலங்களை தற்போது இருக்கக்கூடிய காலச்சூழலுக்கு ஏற்றாற்போல் அவர்கள் சமூக ஊடகங்களிலே அதிகப்படியான நேரங்களை செலவழிப்பது, இன்று நாட்டிற்கே பெரும் சவாலாக இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட போதைப் பொருட்களுடைய பாதையிலே செல்வது, இப்படி போதையினுடைய வீச்சுக்கும் சமூக ஊடகங்களில் பார்க்கப்படக்கூடிய நிகழ்வுகளை தன்னுடைய நிகழ்வாக மனதிலே காட்சியாக பிம்பமாக பதிவு செய்து கொண்டு அதை போன்ற ஒரு தலைவனாக வர வேண்டும் என்றுதான் ஒவ்வொருவரும் விருப்பப்படுகின்றார். ஆனால் எத்தனையோ இந்த இந்திய நாட்டிலே இந்திய விடுதலைக்காக போராட்டத்தை முன்னெடுத்த தலைவர்கள் மட்டுமல்ல, அதற்கு பின் இந்தியாவினுடைய சீர்திருத்தத்திலே, இந்தியாவினுடைய வளர்ச்சியிலே, முன்னேற்றத்திலே பங்கெடுத்த எத்தனையோ தலைவர்களை பற்றி நாம் இன்றும் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் இந்தியா ஒரு ஆன்மீக ஒரு வளமான பூமிதான். ஆனால் இன்று இளைஞர்களுடைய சக்தி தான் நாளைய நாட்டினுடைய வளர்ச்சி. அப்படி இருக்கின்ற பொழுது இளைஞர்கள், பெரும்பான்மையான இளைஞர்கள் தங்களுடைய பாதையை அவர்கள் சரியான பாதையிலே கொண்டு சென்றிருக்கின்றார்களா? அதற்கு சுவாமி விவேகானந்தர் எப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் கொடுக்கிறார் என்பதைத்தான் இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்று தேசிய அளவிலே உயர்கல்வியை பெறக்கூடிய மாணவர்களுடைய விகிதம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் கிட்டத்தட்ட ஸ்டேட் வைஸ் டோட்டல் GERS as per the All India Survey on Higher Education 2022-23 அதில் எடுத்து பார்க்கும்போது ப்ரொஃபஷனலா எவ்வளவு அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆல் இந்தியா லெவல்ல ஹையர் எஜுகேஷனுடைய என்ரோல்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 29.5% மாணவர்கள். ஆனால் தமிழ்நாட்டுல 49.1% மாணவர்கள் உயர்கல்விக்கு வர்றாங்க. ஆனால் 49.1% மாணவர்கள் உயர்கல்விக்கு வந்தாலும் கூட அதே போல் 29.5% என்று சொல்லக்கூடிய தேசிய அளவிலான அந்த ஹையர் எஜுகேஷனுடைய என்ரோல்மெண்ட் இருந்தாலும் கூட இதுல இடைநிற்றல் மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது எத்தனை என்பது நமக்கு இந்த புள்ளியினுடைய விவரப்படி நமக்கு தெரியாது. ஆனால் எப்பொழுது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி பெரும்பங்கை பெற முடியும் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் கல்வி அப்படின்றதான். அப்ப கல்வியினுடைய அடிப்படையில தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை கொண்டு போக முடியும். அந்த அடிப்படையில கல்விக்கான முன்னேற்பாடுகளை மத்திய அரசும் மாநில அரசும் எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தின் மேல், ஏன்னா மாணவர்கள் எப்பொழுது தவறான பாதைக்கு செல்வாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எப்ப அவங்களை எங்கேஜா இல்லாம வச்சிருக்கோமோ, கல்வி நிலையங்கள்ல மாணவர்களை எங்கேஜா வச்சுக்கக்கூடிய சூழல்ல அந்த மாணவர்கள் தன்னுடைய எண்ண ஓட்டத்தை ஒரு குறிப்பிட்ட பாதையில் செலுத்துவதற்கான ஒரு நேர்த்தியான சிந்தனையை அவர்களுடைய மனதிலே நம்மளால விதைக்க முடியும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 120 ஆண்டு காலம்
அவருடைய 18வது வயதிலே அவர் ராமகிருஷ்ண மடத்திலே ராமகிருஷ்ணனிடம் தன்னுடைய சீடராக இணைத்துக் கொண்டு தொடங்குறார் அவருடைய பணியை. ஆனால் கிட்டத்தட்ட 18 வயதுல அவர் தொடங்குறாரு. மிக குறுகிய காலம் தான் அவருடைய வாழ்க்கை சூழல். ஆனாலும் கூட இந்த இளைஞர்களுடைய, அதாவது நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு அவருடைய பங்கேற்பு என்பது அளப்பரியதாக இருந்தாலும் கூட இளைஞர்களுடைய எழுச்சி தான் மிக முக்கியமானது என்பதை அவருடைய வாழ்க்கையினுடைய பல்வேறு தத்துவங்களிலே நாம் பார்க்க முடியும். அவர் குறிப்பாக சொல்வது இயற்கையினுடைய இருப்பு ஆன்மாவினுடைய கல்வி மட்டும்தான். அதாவது கல்வி என்பது வெளியில் இருந்து பெறுவதல்ல, அது உள்ளுற உரைகின்ற தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துவதுதான் கல்வி என்று சுவாமி விவேகானந்தர் பதிவு செய்கிறாங்க. அப்ப இந்த கல்வி என்பது உள்ளுற உரைகின்ற தெய்வீக தன்மை அப்படின்னா அது என்னது? நம்மளுடைய ஜெனடிக் சென்டர். அஸ்பர் சயின்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இது ஆன்மா, இதெல்லாம் காலத்துக்கு ஒவ்வாத கருத்துக்கள் என்று பேசலாம். ஆனால் ஒரு மனிதன், அவனுடைய உடல், அவன் மனது, இந்த ரெண்டுல தான் அவன் பார்ப்பான். அதாவது கிராஸ் லெவல்ல அவனுடைய பாடி, சட்டில் லெவலுக்கு போகும்போது அவனுடைய மனம், அதை விட சட்டில் லெவல்ல போகும்போது இந்த உடலையும் மனதையும் இயக்கி கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி அவனோட இருக்குது, அவனோட உள்ளுற உறைந்திருக்கின்றது. அந்த சக்தி தான் இவன் உடல் அளவுல மனதளவுல செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பதிவு செய்து வச்சு அந்த பதிவினுடைய அடிப்படையில் தான் இவனுடைய செயல்பாடை அமைக்கும். இதைத்தான் நியூட்டன் தன்னுடைய தேர்ட் லால எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவலன்ட் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு வினைக்கும் ஒரு சமமான எதிர்வினை இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒவ்வொரு வினைக்கும் ஒரு சமமான எதிர்வினை அப்படின்றது எந்த வினை நமக்கு செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இது அஸ்பர்தி சயின்ஸ். ஒரு பாலை எவ்வளவு வேகத்துல வீசுறோமோ அதே வேகத்துல தான் அந்த சவரில் பட்டு நமக்கு திரும்பி வரும். எந்த அளவுக்கு விசை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு விசைக்கு தகுந்தாப்புலதான் நம்ம எந்த பொருளை இயக்குறோமோ அந்த பொருளுடைய இயக்கம் இருக்கும். ஒரு பைக்ல போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கியர்ல போட்டு ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போறோம் அப்படின்னா அந்த வண்டியினுடைய வேகம் என்பது அந்த வேகத்துல தான் இருக்கு. ஸோ இப்போ ஆன்மா என்பதெல்லாம் இன்று சிலருக்கு அது ஒரு மூட நம்பிக்கையா இருந்தாலும் கூட, ஒரு மனிதன் இறந்துட்டான் அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் கூட அவனுடைய உடல் இருக்கிறது, ஆனால் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் இருக்கிறது, ஆனால் அவனிடமிருந்து ஏதோ ஒரு சக்தி உடலை விட்டு வெளியே போயிருக்கு. அப்ப அந்த உடலுக்கு அது வரைக்கும் இருந்த பெயர் என்ன மாறிடுது? பிணம் என்று பெயராயிடுது. அதைத்தான் திருமூலர் சொல்லும்போது சொல்வாரு, ஊர் கூடி உறக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயர் வைப்பார், சுட்டிடங்காட்டிடை கொண்டு சென்று சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பொழிப்பாரே அப்படின்னு சொல்லுவார் திருமூலர். ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்புல வாழக்கூடியவர். அவர் இறந்த உடனே ஊர் மக்கள் எல்லாம் கூடி அவர் அழுதுட்டு அவரை கொண்டு போய் முட்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு காட்டிலே கொண்டு, அதாவது சுடுகாடு என்று சொல்லக்கூடிய, சுடுகின்ற காடு என்று சொல்வார்கள், அந்த சுடுகின்ற காட்டிலே கொண்டு அவரை சுட்டிட்டு, அந்த சுட்டு முடித்து விட்ட பிறகு அந்த உறவினர்கள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நீரிலே நீராடி விட்டு, அந்த குளத்திலேயோ அல்லது வீட்டிலேயோ நீராடி விட்டு, இப்படிப்பட்ட ஒருவர் இருந்தார் என்பதை அந்த நினைப்பையே ஒழிப்பார் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆனால் அதுவரை இருந்து அவருடைய உடலை இயக்கி கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சக்தி அவருடைய உடலை விட்டு வெளியே சென்ற பொழுது அவருக்கு என்ன பெயர் வைக்கப்படுகிறது என்றால் பிணம் என்று பெயர் வைக்கும். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பொருட்களுமே நிலையற்றதுதான். இந்த சக்தியை தவிர, இயற்கை சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த இயற்கை சக்தியை தவிர மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய, அதைத்தான் இறை சக்தியை தான் ஒவ்வொரு மதத்திலும் அவருடைய மதத்தை பின்பற்றக்கூடிய, அவர்களுடைய வழி வரக்கூடிய அந்த மதத்தினுடைய பின்னணியிலே வரக்கூடியவர்கள் எல்லாம் அவர்கள் சொல்கின்ற செயல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவர்கள் அந்த இறை சக்தியை அவர்களுடைய அனுபவத்திற்கு ஏற்றாற் போல் வெவ்வேறு பெயர்களிலே அந்த வடிவங்களிலே வழிபடுகிறார்களே தவிர, ஆனால் அனைத்து விதமான சக்தி, அனைத்து விதமான இறைவன் என்று சொல்லக்கூடிய எல்லா மதங்களிலும் போற்றக்கூடிய இயேசுவாக இருக்கட்டும், இஸ்லாமியத்தில் பின்பற்றப்படக்கூடிய அந்த மத கருத்துக்களாக இருக்கட்டும், இந்து மதத்திலே இருக்கக்கூடிய கருத்துக்கள் அனைத்துமே ஒரே சக்தி தான். ஆனால் அந்த சக்தியை அந்த மதத்தினுடைய வழியாளர்கள், சமையலாளர்கள் என்ன பின்பற்றி வந்தாங்களோ அதைத்தான் எதிர்காலத்துல அவங்க போதிக்கிறாங்களே தவிர, ஆனால் சக்தி என்பது ஒன்றுதான், அதை மாற்ற முடியாது. ரிலீஜியன் இஸ் எப்படி இருக்குன்னா, ரிலீஜியன் அப்படின்றது டிஃப்ரெண்ட் வேஸ், பட் அல்டிமேட் கோல் இஸ் ஒன்லி ஒன் எய்ம் தான். அது என்ன அப்படின்னா இறைவனை அடைகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவன் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய, நமக்கு மேல் அப்பாற்பட்ட ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை தான் நம்ம என்ன சொல்றோம்னா இறைவன் அப்படின்ற பெயரால நம்ம அழைக்கிறோம்.
ஆனா அது ஒரு மாபெரும் சக்தி. அந்த சக்தி எப்பொழுதுமே அழிவில்லாது. அதற்கு தோற்றமும் கிடையாது, முடிவும் கிடையாது. ஆனா நம்மை போன்ற ஓரறிவு முதல் ஆறறிவு இருக்கக்கூடிய ஜீவனங்கள் மட்டுமல்ல, உயிரற்ற அனைத்து பொருட்களுமே வந்து ஒரு நிலையற்றதான். அது அழிவை நோக்கி தான் போகும். அப்ப இந்த சயின்ஸ் படி பார்க்கும்போது இந்த சக்தியை நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா ஜெனடிக் சென்டர்ஸ் சொல்றோம். ஜெனடிக் சென்டர் அப்படின்றது டிஎன்ஏல கோட் ஆகுது. இந்த டிஎன்ஏ எங்க கோட் ஆகுது? தாய் தந்தை, தாயிட்ட இருந்து வந்த ஒரு அண்ட அணுவும் தந்தையிட்ட இருந்து வந்த ஒரு விந்து அணுவும் இணைந்துதான் ஒரு கரு உருவாகுது. அப்ப இந்த விந்து அணுக்கள்ல வரக்கூடிய அந்த சக்தி இல்ல அண்ட அணுக்கள்ல வரக்கூடிய இந்த ரெண்டு சக்தியும் இணைஞ்சு ஒரு சக்தியை பிரேம் பண்ணுது. அதுதான் சைக்கோட் என்று சொல்லக்கூடிய கரு. அந்த கருல இருந்துதான் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி இருக்கு. அப்ப இந்த கருல வந்து தாய் தந்தை இரண்டிடமிருந்து சக்தி வடிவத்துல தான் அது உள்ள வரும். ஏன்னா அது வந்து ஒரு ஆற்றல் வடிவத்துல தான் அது உள்ள வரும். அது அங்கதான் டிஎன்ஏ சென்டர். அப்ப இந்த டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய இந்த ஜெனடிக் சென்டர் அந்த சைக்கோட் உருவாகும் போது அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு சைக்கோட் உருவாகும். அந்த சைக்கோட்ல ஒரு டிஎன்ஏ கோடிங் ஆகுது. அந்த டிஎன்ஏ கோடிங் எப்படி இருக்கும் அப்படின்னா தாய் தந்தை இரண்டும் ஒத்த ஒரு கோடிங் இருக்கும். அப்படி இல்லைன்னா அவருடைய முந்தைய தலைமுறையில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தலைமுறையினுடைய அந்த கோடிங் இதுல வந்திருக்குமே தவிர வேற எதுவும் மாற்றம். அதுதான் வந்து விதிப்பயன்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து அவங்களுடைய சந்ததியில என்ன விதமான பண்புகள் எடுத்துட்டு வர்றாங்களோ, அதாவது உடற்பண்புகளாக இருக்கட்டும், இல்ல உளப்பண்புகளாக இருக்கட்டும். உடல் உள்ளம் சார்ந்த 2 பண்புகளுமே ஜெனடிக்ல கோடாகி வரும். அப்படி கோடாகி வரக்கூடியது அவனுக்குள்ள இருக்கு. அப்ப அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துறதுக்கான கல்வி வந்து ஒரு தூண்டுகோலாக இருக்கணும் அப்படின்றதான் ஆஹ், நம்மளுடைய சுவாமி விவேகானந்தர் அவங்க வந்து பதிவு செய்வாங்க. அப்ப இயற்கையினுடைய இருப்பு வந்து ஆன்ம கல்வி மட்டுமே அப்படின்றத அவங்க தெளிவா சொல்றாங்க. அப்ப இந்த ஆன்ம கல்வி எதுக்கு நம்மளுக்கு அப்படின்னா ஆன்ம கல்வி என்பது சொன்னா கூட சிலருக்கு ஏற்புடையதாக இருக்காது. ஏன்னா பகுத்தறிவு சிந்தனையாளர்கள் வந்து ஆன்மீக கல்வி என்று சொன்னோம்னா அதற்கான ஒரு பொருளை நாம் சரியாக அவர்களுக்கு விளக்கம் சொல்ல முடியாது. அப்ப ஆன்மீக கல்வி என்று சொல்வதை விட நமக்குள் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சக்தி, ஒரு ஆற்றல், எனர்ஜி, அந்த எனர்ஜிய எப்படி நம்ம வழி நடத்தணும் அப்படின்ற சுவாமி விவேகானந்தர் ஒரு கருத்து மூலமா பதிவு செய்யறாங்க. உங்களின் ஆன்மாவை தவிர, இந்த இடத்துல ஆன்மா என்பதற்கு நீங்க என்ன பொருள் வச்சுக்கீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சக்தி, அளப்பரிய சக்தி இருக்கிறது. நம்ம ஒவ்வொருத்தவங்களும் வந்து சக்தியினுடைய வெளிப்பாடுதான். அப்ப உங்கள் ஆன்மாவை தவிர வேறு சிறந்த ஆசிரியர் எதுவுமே இல்லை. உங்களுள் இருக்கின்ற சக்தி உங்களுக்குள் உள்ளுணர்வாக இன்டியூஷனாக எதை சொல்கின்றதோ அதுதான் உங்களுக்கு சரியாக அதை வழி நடத்தும். அதை தவிர ஒரு ஆசிரியர் யாருக்குமே கிடையாது. அதனாலதான் சொல்லுவாங்க உன்னுடைய உன்னை வழிநடத்துகின்ற சக்தி உன்னிடம் தான் இருக்கிறது. அதை நீ தான் அதை பயன்படுத்திக்கணும். அது வந்து உனக்கு இன்டியூஷனை வெளிப்படுத்தும். அப்ப அதை தவிர ஒரு ஆசிரியர் வெளியில இருந்து யாரும் வந்து ஆசிரியரா உங்களை வந்து வழிநடத்த முடியாது. உன்னுடைய வாழ்க்கையை சரியான பாதையில கொண்டு போகணும் அப்படின்னா உன்னுள் இருக்கின்ற அந்த அளப்பரிய சக்தியை நீ உணர்ந்து கொண்டேனானால் அதைத்தான் தத்துவ ஞானேஸ்வரர் உன்னை அறி அதே பாடல்களை தத்துவ பாடல பார்த்தா உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் அப்படின்ற இந்த தத்துவ பாடல் எல்லாம் பார்த்தோம்னா தெரியும். அப்ப உன்னை அறி அப்படின்றத வந்து அரிஸ்டாட்டிலா இருக்கட்டும் இல்ல அதற்கு அதற்கு அடுத்து வந்த தத்துவ ஞானிகளா இருக்கட்டும் உன்னை அறி நீ அறி உன்னை அறி உன்னை தவிர உன்னை யாரும் வழிநடத்தவே முடியாது அப்படின்றது சொல்றாங்க. அதுதான் அங்க சொல்றாங்க. அப்ப உனக்கு ஆசிரியர் யார் அப்படின்னா உன்னுள் உரைகின்ற அந்த மிகப்பெரிய ஒரு சக்தி தான். அதுதான் ஆன்மா அப்படின்றத ஸ்பிரிச்சுவல்ல குறிப்பிடுறாங்க. அதைத்தான் சுவாமி விவேகானந்தரும் அவருடைய அனுபவபூர்வமாக அதை உணர்ந்து சொல்றாரு. அப்ப யாராலும் உங்களை ஆன்மீகவாதியாக ஆக்கவும் கற்பிக்கவும் இயலாது. நீங்களே உங்கள் பாதையில் வளர்ந்தீர்கள். ஏனென்றால் காலம் காலமாக நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் போதிக்கப்பட்டு வந்திருக்கு. என்னது? ஆன்மீகம் இப்படிதான் இருக்கும். ஒவ்வொரு மதம் சார்ந்த கருத்துக்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் இது எல்லாம் என்னன்னா அவர்களுடைய அந்த வழியாக வந்த அந்த மதத்தினுடைய மத போதர்களுடைய அடிப்படையில அவர்களுடைய அந்த அனுபவத்தினுடைய அடிப்படையில அவர்களோட கருத்துக்களை உருவாகி இருக்காங்க. அந்த கருத்துக்களை நம்ம அப்படியே தொடர்ந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். ஆனா சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீயே உனக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை நீ ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சனா வெளியில போகக்கூடாது. அதாவது எல்லாமே உனக்குள் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அளப்பரிய சக்தி உனக்குள்ள இருக்கிறது. அது வெளியில இருக்கிறது மேக்ரோ காஸ்மிக் எனர்ஜி, உனக்குள்ள இருக்கக்கூடிய மைக்ரோ காஸ்மிக் எனர்ஜி. அப்போ உனக்குள்ள இருக்கக்கூடிய சக்திய நீ வந்து உணர்ந்துக்க. உனக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை நீ உணரும் போது இந்த இந்த இயற்கை என்ன, இயற்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குமான அந்த அதனுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்ற இந்த பிரபஞ்ச வெளி பால்வெளி மண்டலம் இதெல்லாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய சக்தி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீயே ஒரு பாதைக்கு உனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கலாம். அந்த பாதையில் நீ போகலாம். இது மிகப்பெரிய ஒரு தத்துவ கருத்து தான். அப்ப உங்களின் ஆன்மாவை தவிர வேறு சிறந்த ஆசிரியர் யாரும் இல்லை.
யாராலும் உங்களை ஆன்மீகவாதியாக ஆக்கவும் கற்பிக்கவும் இயலாது. நீங்களே உங்கள் பாதையில் வளர்ப்பீர்கள் அப்படின்றத ரொம்ப அற்புதமாக வந்து சொல்றாங்க. வரிகள் வேணா 2, 3 வரிகள்ல இருக்கலாம். இப்ப திருக்குறள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 அடிதான் அதுல இருக்கும். மொத்தம் வந்து 7 சொற்கள்ல வந்து சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிடுவாங்க. அப்போ ஒரு செறிவுமிக்க ஒரு கருத்தாக இந்த சுவாமி விவேகானந்தருடைய அவருடைய கொட்டேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த பாத்தியன். அடுத்து எல்லா சக்தியும் உனக்குள் இருக்கிறது, அதை நம்பு. எல்லா சக்தியும், ஆல் பவர் வித்தின் யூ. எல்லா சக்தியும், அளப்பரிய சக்தி உனக்குள்ள இருக்கு. நீ வந்து வெளியில பார்க்கக்கூடிய வியப்பாக பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்திலே இயற்கையினுடைய ஆஹ் அழகை கண்டு நீ ரசிக்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய அதே பிரமிப்பை உன்னுள் இன்டர்னல் ஜேர்னின்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் ஜேர்னி உனக்குள் உள்முகமாக உன்னை திருப்புகின்ற பொழுது அங்கே நீ அதை காண்பாய். அப்படிப்பட்ட ஒரு அளப்பரிய சக்தி உனக்குள் இருக்கிறது அப்படின்றதுக்காக சொல்லியிருப்பார். இது அவருடைய கொட்டேஷன் தான். நம்ம பார்க்க இல்லைன்னா அவருடைய கொட்டேஷன் தான். எல்லா சக்தியும் உனக்குள் இருக்கிறது, அதை நம்பு. பிலீவ், பிலீவ் யுவர் செல்ஃப். உன்னை நீ அறி அப்படின்றத சொல்றாரு. உன்னை நீ அறி, உன்னை நம்பு, உன்னை தவிர வேற யாரும் உனக்கு ஆசிரியர் கிடையவே கிடையாது. அப்ப அதுக்கு ஒரு கொட்டேஷன் அவர் கொடுக்குறாரு. ஆல் பவர்ஸ் இஸ் வித்தின் யூ. ஆல் பவர்ஸ் இஸ் வித்தின் யூ. எல்லா சக்தியும் உனக்குள் இருக்கிறது. யூ கேன் டூ எனிதிங். உன்னால் எதை வேண்டுமென்றாலும் செய்ய முடியும். யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். பிலீவ் இன் தட். இதை நீ முதலிலே நம்பு. டு நாட் பிலீவ். நீ எப்பொழுதுமே நம்ப மறுக்காத. தட் யூ ஆர் வீக். நீ எப்பொழுதுமே வீக் என்பதை, நீ ஒரு வந்து பலமற்றவன் என்பதை நீ நினைக்காத அப்படின்னு சொல்ற. யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் வித்தவுட் ஈவன் தி கைடன்ஸ் ஆஃப் எனி ஒன். யாருடைய கைடன்ஸும் இல்லாம உன்னால எதை வேணாலும் செய்ய முடியும். ஸ்டாண்ட் அப் அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் டிவினிட்டி விதின் யூ. உனக்குள் உறைந்து கிடக்கக்கூடிய அந்த தெய்வீகத்தன்மையை வெளிப்படுத்து. எழுந்திரு, வெளிப்படுத்தி, எக்ஸ்பிரஸ் பண்ணு, வெளிப்படுத்து உனக்குள் இருக்கக்கூடிய அந்த தெய்வீகத்தன்மை. இந்த தெய்வீகத்தன்மை என்று சொல்வது அளப்பரிய சக்தி. ஆல் பவர்ஸ், ஆல் பவர்ஸ் within you, you can do anything and everything. Believe in that. அதை நம்பு. Do not believe that you are weak. You can do anything and everything without even the guidance of anyone. Stand up and express the divinity within you என்று சொல்றார் சுவாமி விவேகானந்தர். அதனாலதான் உனக்குள் சக்தி இருக்கிறது. அப்ப இந்த சக்தி எங்க இருக்கிறது? அஸ்பர் தி சயின்ஸ் வருவோம். அஸ்பர் தி சயின்ஸ் வருவோம். அதாவது ஆன்மீக ரீதியாக சொல்லப்படக்கூடிய, அதாவது அனுபவம் மூலமாக பெறப்பட்டதுதான் ஆன்மீக கருத்துக்கள். வழி வழியாக வந்த அந்த மத குருமார்கள் அவங்களுடைய அனுபவத்தின் மூலமாக அவர்கள் பின்பற்றிய அந்த பாதையினுடைய அடிப்படையிலே மனம் அமைதியாக இருக்கின்ற பொழுது, அந்த மனதினுடைய சக்தியை வந்து இந்த பிரபஞ்ச வெளியிலே விரிக்கின்ற பொழுது, அவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் பார்க்கின்ற விடயங்களை எல்லாம் அவர்கள் வந்து அனுபவமாக பெற்றுதான் பதிவு செய்திருக்காங்க. இன்னைக்கு சோதிடம் என்று சொல்லக்கூடிய அஸ்ட்ராலஜி என்பது, இன்று அமாவாசை, இன்று பௌர்ணமி, எப்ப வந்து எந்த நாட்கள் வருகின்றது, இதெல்லாம் பகுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ப அறிவியல் கிடையாது. ஆனால் அன்றைய தினமே வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நாட்களை சொல்லியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் எப்படி சொல்லப்பட்டது அப்படின்னா அதெல்லாம் அனுபவத்தின் மூலமாக, அதுல பொய் இருக்கவே இருக்காது. ஆனால் இன்று அறிவியல் பூர்வமாக கருவிகள் மூலமாக தான் நம்ம இன்னைக்கு வந்து ஒப்புக்கொள்றோம். எவிடன்ஸ் இருக்கா, எவிடன்ஸ் பேஸ் தான் பார்க்கிறோம். இப்போ ஒரு தொலைநோக்கின் மூலமாக இங்க இருந்து பார்த்து இன்னைக்கு என்ன டேட்டு, இன்னைக்கு என்ன அமாவாசையா பௌர்ணமியா அப்படின்னு தொலைநோக்கி தான் நம்ம பார்க்கக்கூடியது. ஆனால் காட்சிகளாக வந்து கருவிகளை பார்க்கின்ற பொழுது, ஆனால் அந்த கருவி வந்து அதனுடைய நுட்பம் மாற மாற அதனுடைய தெளிவு நம்மளுக்கு கிடைக்காது. அதனால அறிவியல் உண்மைன்னு இல்லை. ஆனா அந்த கருவியினுடைய அந்த அளந்தறியும் திறனுக்கு ஏற்றாறு போலதான் வந்து இந்த பிரபஞ்ச வெளியில் இருக்கக்கூடிய இயற்கை சக்திகளை நம்மளால அளந்தறிய முடியுமே தவிர, ஆனால் அதையும் தாண்டியான ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது அப்படின்றத கருவிகளுக்குள்ள கொண்டு வர முடியாது. அதான் அனுபவத்தின் மூலமாக தான் பெற முடியுன்றதா அந்த முன்னோர்கள் அத்தனை விஷயங்களை சொல்லியிருக்காங்க. உடலையே அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல வந்து செரிமான சக்தி இருக்கு, இந்த இடத்துல காற்று பை இருக்கிறது, இதயம் இருக்கிறது. அநாகதம்னா வடமொழி சொல்லுல காற்றுன்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து இந்த அநாகத சக்கரம் என்று சொல்லக்கூடிய உடம்புல வந்து 6 விதமான சக்கரஸா சொல்லுவாங்க. அதைத்தான் உடம்ப டீவியேட் பண்ணாங்க. மூலாதார சக்கரா, மூலம் என்றால் என்ன, இந்த ஜெனடிக் சென்டர்ஸ் சொல்லக்கூடிய நம்ம கொனட்ராய்ட் கிளான்ஸ், நம்ம செக்ஸுவல் கிளான்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த செக்ஸுவல் கிளான்ஸ் இருக்கக்கூடிய பகுதியை தான் நம்ம மூலாதாரம் என்று சொல்லுவோம். அதுக்கடுத்து சுவதிஷ்டானம், அடுத்து மணிப்பூரகம் என்பது அப்டாமினல் ரீஜியன், அந்த ரீஜியன் தான். அநாகதம் என்பது காற்றுப்பை. விசுத்தி என்பது நம்மளுடைய தைராய்டு கிளாண்ட், பாராதைராய்டு கிளாண்ட் இருக்கக்கூடிய ஏரியா தான் விசுத்தின்னு சொல்லுவாங்க.
பீனியல் அதுக்கடுத்து பெட்யூட்டி கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய கிளாண்ட் பார்த்தோம் அப்படின்னா மூளையினுடைய கீழ் இருக்கக்கூடிய அந்த பகுதி, மூளையில் இருக்கக்கூடிய அந்த பீனியல் அண்ட் பிட்யூட்டரி என்று சொல்லக்கூடிய இந்த 2 கிளாண்டையும் ஃபேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் எப்படி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அனுபவத்தின் மூலமா தான் சொல்லியிருக்காங்க. இன்று வந்து அது சயின்ஸை பார்க்கும்போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து அநாகதம்னா அந்த காற்று இடம் அப்படின்னா அது நுரையீரல் இருக்கு, இருதயம் இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. அப்ப பால்வெளி மண்டலம் அப்படின்றது நம்ம பார்க்கக்கூடிய இந்த பேரண்டம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பேரண்டம் அப்படின்றது இந்த கேலக்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு அண்டம் கிடையாது. பேரண்டம் அண்டம்னா பல அண்டங்களை உடையது. ஒரு அண்டம் என்பது பல பால்வெளி மண்டலம், அதாவது மில்கி வேவ்ஸ் சொல்லுவாங்க. அப்ப பால்வெளி அண்டத்தினுடைய எல்லையற்ற நூலகம் எது அப்படின்னு பார்த்தா உங்களுடைய மனது. இப்ப இதுவரைக்கும் வந்து சக்தி சக்தின்னு சொல்லிட்டே வந்தோமா, உங்களுக்குள்ள உள்ள எல்லையற்ற சக்தி இருக்குன்னு சொன்னோம்னா அந்த எல்லா சக்தியும் எது அப்படின்னா உங்களிடம் இருக்கக்கூடிய மனது. அதான் சொல்றாங்க, எல்லையற்ற நூலகம் உங்களது மனது. அப்ப பால்வெளி அண்டத்தினுடைய எல்லையற்ற நூலகம் அப்படின்னா அதுக்கு வந்து எல்லையே கிடையாது அப்படின்னா உங்களுடைய மனதுக்கும் எல்லை கிடையாது. நான் கண்ணை மூடிட்டு இங்க இருந்து உட்கார்ந்து அமெரிக்காவுக்கு நான் ஏற்கனவே சிகாகோ போயிருக்கேன், இல்ல மலேசியால கோலாலம்பூருக்கு போயிருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்கள் விரைவாக நினைக்கிற செகண்ட்ல அந்த இடத்துக்கு உங்களால போகும். நினைக்கிற செகண்ட்ல போக முடியும். ஆனா இந்த அளவுக்கு வந்து எந்த விதமான கருகி இவ்வளவு வேகமா போகும். அப்ப கண்ணை மூடிட்டு நம்ம இங்க இருக்கிறோம், வேற ஏதோ நாட்டுல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து கண்ணை மூடிட்டு அந்த இடத்துக்கு போன இடத்த நீங்க திரும்பவும் நினைவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா கொண்டு வர முடியும். அப்போ உங்க மனது எவ்வளவு பெரிய சக்திக்கு ஆட்பட்டதுன்னு உங்களுக்கே புரிய முடியும். அப்ப எல்லையற்ற நூலகம் உங்களது மனது. அப்ப மனதினுடைய சக்தி என்பது அளப்பரியது. இங்க சயின்ஸ் நம்ம சொல்றோம், இங்க வந்து மைண்ட் அப்படின்னு சொல்றோம். எண்ணங்களுடைய குவியல் தான் மனம்னு சொல்றோம். அப்ப மனம் என்பது எண்ணங்களுடைய குவியல்னு சொல்லியாச்சு. அப்ப மனதுல எண்ணங்களுடைய குவியல், நல்ல எண்ணங்களுடைய குவியல் வருகின்ற பொழுதுதான் உங்களுக்கு மனம் வந்து முறையா செயல்படும். இல்லைன்னா மனம் மாசாயிடும். மனம் மாசுபட்ட மனமாக, மைண்ட் பொல்யூட்டட் ஆயிடும். அப்ப இன்னைக்கு மனம் வந்து ஏன் இளைஞர்களால ஒரு சரியான பாதையில செல்ல முடியல அப்படின்னா காரணம் என்ன? அவர்களுடைய எல்லையற்ற அந்த மனதுல, அவர்களுடைய மனதுல இன்று வரக்கூடிய, நான் தொடக்கத்திலே சொன்னது போல, இன்று இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள், சோசியல் மீடியாக்கள் அவர்களிடம் கொண்டு வந்திருக்கின்ற செய்திகள் என்பது அவர்களுக்கு ஒன்றுமே பயனில்லாத செய்திகள் அதிகமாக அந்த தளத்திலே அவர்கள் பார்க்கின்றார்கள். பல்வேறு விதமான உணர்வுகளை தூண்டக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து குற்றங்கள் தொடர்புடைய செய்திகளாக இருக்கட்டும், எல்லா செய்திகளுமே அவருடைய அந்த சோசியல் மீடியால வந்து வந்து குவியுது. அவர்கள் அதை ஸ்கிப் அவுட் பண்ண முடியாது. அது ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், இல்ல வாட்ஸ்அப்ல இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், இதெல்லாம் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லாம், அதாவது எல்லா லெவல்ல இருக்கக்கூடிய அனைத்து நிலையில இருக்கக்கூடிய இளைஞர்கள் மட்டும் இல்ல, அனைத்து நிலையில இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட அவங்க வந்து சோசியல் மீடியாக்கள்ல இன்னைக்கு வந்து கனெக்ட் ஆயிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம எல்லாம் அழிவை நோக்கி போயிட்டு இருக்கோம். டெக்னாலஜி என்பது வந்து தேவைதான். நான் இது சம்பந்தமா இன்னொரு பதிவுல நான் இதை பத்தி பேசுறேன். ஆனால் இருந்தாலும் கூட இன்று வந்து குற்றங்கள் அதிகமாகிட்டு இருக்கு. இப்ப நீங்க உலக அளவுல உலக அளவுல பாருங்க, அதே மாதிரி இந்திய அளவுல பாருங்க, அடுத்து தமிழ்நாட்டு அளவுல நாம் இருக்கக்கூடிய பகுதியில பாருங்க, இன்னைக்கு குற்றங்கள் அதிகமாகிட்டு இருக்கு. நம்ம வந்து குற்றங்களை குறைப்பதற்காக வந்து அரசு வந்து ஒரு காவல் நிலையங்களுடைய எண்ணிக்கையை கூட்ட வேண்டும் அப்படின்னு நம்ம காவல் நிலையங்களுடைய எண்ணிக்கை கூடுது அப்படின்னா அப்ப கிரைம் கூடும் அப்படின்னு அர்த்தம் தானே. அப்ப காவல் நிலையங்களுடைய எண்ணிக்கை கூடுது அப்படின்னா இந்த குற்றங்களுக்கான அடிப்படை என்ன, இந்த அடிப்படையை நம்ம எப்படி வேற இருக்கணும் அப்படின்னு முயற்சி தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா இதுல வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர், நம்மளுடைய பிரெயின்ல இருக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியாக்களும் அவர்கள் எடுக்கின்ற அந்த போதைப் பொருட்களும் அவருடைய சோசியல் நெட்வொர்க்கே சேஞ்ச் ஆயிடுச்சு. அவருடைய பிரெயினுடைய நெட்வொர்க்ல பிரெயின்ல சுரக்கக்கூடிய சில ஹார்மோன்ஸ், சில கெமிக்கல்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா அவர்களை வந்து போதையினுடைய பாதையில கொண்டு போவது மட்டுமல்ல, அந்த போதையின் பாதையில் செல்கின்ற பொழுது அவர்களுக்குள் அவர்களுடைய நியூரோ நெட்வொர்க், அதாவது பிரெயின்ல செக்ரீட் பண்ணக்கூடிய சில கெமிக்கல்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா அவர்களை தவறான பாதைக்கு எடுத்துட்டு போறதுக்கான ஒரு சூழலை உருவாக்குது. அப்ப இங்க குற்றத்தினுடைய தொடக்கம் எங்க இருக்கு அப்படின்னா அந்த குற்றத்தினுடைய தொடக்கத்தை நம்ம வேற இருக்கணும். அதுதான். அப்ப அந்த இன்னைக்கு அதிகமான குற்றங்கள் வருவதற்கான காரணம் என்ன? இளைஞர்களிடம் நடைமுறையில் இருக்கக்கூடிய போதை வஸ்துக்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவது. அதே மாதிரி பார்த்தோம்னா சோசியல் மீடியாக்கள் வரக்கூடிய தகவலை பார்க்கின்ற பொழுது அதே மாதிரிக்கான ரோல் மாடலை அவங்க எடுத்துட்டு வெளியில வர்றாங்க. அப்ப இதெல்லாம் நியூரோ நெட்வொர்க்ல ஒரு ஜென்ரேஷன்ல பதிவாகி இருக்கக்கூடியதை அவ்வளவு சீக்கிரமா நம்ம வந்து குற்றத்துல இருந்து வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னா அரசு அது தொடர்புடைய ஒவ்வொரு முயற்சிகளை தான் நம்ம எடுக்க முடியுமே தவிர, ஆனால் அது முழுமையாக சமுதாயத்திலிருந்து நீக்குவது என்பது யார்கிட்ட இருக்கு அப்படின்னா இளைஞர்கள் உங்களிடம் கையில தான் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு இளைஞர்கள் வந்து நம்முடைய நாடு, நம்மளுடைய தேசம், நம்மளுடைய குடும்பம், நான் அப்ப நான்ல தொடங்கி எனக்கு அடுத்து என்னுடைய குடும்பம் இருக்கிறது.
என்னுடைய குடும்பத்தை தாண்டி என்னுடைய ஊர் இருக்கிறது. என்னுடைய ஊரை தாண்டி என்னுடைய நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். என்னுடைய நாட்டு மக்களை தாண்டி உலக மக்கள் இருக்கிறார்கள். அனைவருமே ஒரு சரியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சி அப்படின்னா, அந்த சக்தி தான் குற்றங்களை குறைக்க முடியுமே தவிர, அது அரசு எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு எடுக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே நம்ம குற்றத்தை குறைக்க முடியாது. இது எல்லாமே யாருடைய கையில இருக்கு அப்படின்னா, இளைஞர்களாகிய உங்களுடைய கையில தான் இருக்கு. நீங்கள் எந்த விதமான வாழ்க்கை முறையை எடுத்துக்கிட்டு போறீங்களோ, அதுதான் உங்க மனதுல என்ன இருக்கோ அதுதான். அப்ப அதிகப்படியான சோசியல் மீடியாக்கள்ல உங்களுக்கு தேவையில்லாத செய்திகளை நீங்க பார்க்காதீங்க. அப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் நீங்கள் பார்ப்பதனால அதே திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பார்க்கின்ற பொழுது அந்த அது அப்படியே உங்களுடைய மனதுல உங்களுடைய பிம்பங்களாக அது மாறிவிடுகிறது. ஒரு நாள் செய்கின்ற பொழுது அது வந்து அந்த அன்னைக்கு செயல் முடிஞ்சிடும். ஆனா அதே செயலை நீங்கள் மீண்டும் மீண்டும் செய்கின்ற பொழுது அது மனதிலே போய் என்ன பதிவாகி அது உங்களுடைய நடத்தையாக மாறி உங்களுடைய பிஹேவியராக மாறி அப்ப ஆரம்பத்திலே அதை தடுக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து உங்களுடைய மனது சக்திக்கு தான் உண்டு. அப்ப உங்கள் விதியை உருவாக்குவர் யார்? நீங்கள் தான். யார் உருவாக்குறது? உங்கள் விதினா என்னது? நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்றத உருவாக்குறது யாரு? அப்படின்னா உங்களுடைய மனதில் இருந்து தோன்றக்கூடிய எண்ணங்கள் தான். மைண்ட் இஸ் ரூட் காஸ்ட் ஃபார் எவ்ரிதிங். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வரக்கூடிய நோய்களாக இருக்கட்டும், உங்களுக்கு வரக்கூடிய பண பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரூட் காஸ்ட் எது அப்படின்னா உங்களுடைய மைண்ட் தான். ஏன்னா இன்னைக்கு லேட்டஸ்டா ஒரு டேர்ம்ஸ் யூஸ் பண்றாங்க, சைக்கோ பிசியாலஜி அப்படின்னு சொல்றாங்க. சைக்கோ பிசியாலஜினா சைக்னா மனம், பிசியாலஜினா உடல் இயக்கம், இந்த செயல்பாடு, உடல் செயல்பாடு. அப்ப இந்த சைக்கோ என் மனது வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, மன அழுத்தத்தோடு இருக்கிறது, கோபமா இருக்கிறது, காமமா இருக்கிறது அப்படின்னா இந்த கோபம், காமம், குரோதம், லோகம், மதம், ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய இந்த 6 குணங்களும் மனதுல வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மனம் என்னாச்சு அப்படின்னா என்ன நிலையில இருக்கும், உங்களுடைய எண்ணம் எப்படி அதுல இருந்து அதாவது ஒரு விகாரமான மனம் இருக்கின்ற பொழுது அப்போ உங்க மனதில இருந்து தோன்றக்கூடிய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அது தவறு செய்யக்கூடிய எண்ணங்களாக, குற்றங்கள் செய்யக்கூடிய எண்ணங்களாக தான் அது உருவாகுமே தவிர நல்ல எண்ணங்களாக உற்பத்தி ஆகாது. அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்கள் விதியை உருவாக்குவோர் யார்? உங்களுடைய மனம்தான். உங்களுடைய மனம் என்பது மிகப்பெரிய ஒரு எல்லையற்ற சக்தி உடையது. அந்த மனதிலிருந்து தோன்றக்கூடிய எண்ணம் தான் உங்கள் விதியை உருவாக்கும். அப்ப நாம் எண்ணத்தையும் நம்மையும் உருவாக்கியது நாம் தான் என்பதுல என்ன நினைக்கிறீர்கள் என்ற விஷயத்தில் கவனத்துடன். ஏன்னா நம்மளை உருவாக்கக்கூடியது, உங்களை வடிவமைக்கக்கூடியது உங்களுடைய எண்ணங்கள் தான். நீ எதை செய்கிறாயோ அதுவாகவே மாறுவார். எச்செயல எக்குணத்தை எவர் ஒருவர் அடிக்கடி நினைந்தாலும் அப்பொருளின் தன்மையாய் உடலிலும் அறிவிலும் மாற்றம் காணும்னு சொல்றாங்க வேதாத்திரி மகரிஷி அவங்க. அப்ப நம்மளுடைய எண்ணம் தான் நம்மளை உருவாக்குது அப்படின்றத நம்ம அப்ப கவனத்தோட இருக்கணும். ஏன்னா வார்த்தை என்பது 2ஆம் பட்சம். ஏன்னா வார்த்தை என்பது வாயிலிருந்து வரக்கூடியதான். வார்த்தை எப்போதுமே அது நிலைச்சிருக்காது. ஆனா எண்ணம் எப்பொழுதுமே நிலைச்சிருக்கக்கூடியது. அதனால எண்ணத்தை வந்து முறையா மேலாண்மை செய்யணும் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ, இப்ப நீங்க என்ன நிலையில இருக்கீங்க, உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய நிலையை பொறுத்தளவு வந்து நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ அதற்கு முழு பொறுப்பும் நாம் தான். நாம் என்னவாக இருக்க விரும்புகிறோமோ நம்மை நாமே உருவாக்கி கொள்ளும் சக்தி நமக்குள்ள இருக்கிறது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படின்னா வாழ்க்கை பயணத்துல பிரச்சனைகளை கண்டு தயங்காமல் முடிவெடுங்கள். வெற்றி பெற்றால் வழி நடத்துங்கள், தோற்றால் வழிகாட்டுங்கள். வாழ்க்கை அப்படின்ற ஒரு பயணத்துல வந்து எல்லாருக்கும் பிரச்சனைன்றது இருக்கு. ஆனா அந்த பிரச்சனைய எப்படி கையாளணும் அப்படின்றத இளைஞர்களுக்கு தெரியும். ஏன்னா பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அப்படின்ற ஒரு வாழ்க்கை கிடையவே கிடையாது. பிரச்சனை இருக்கு. ஆனா அந்த பிரச்சனையை நம்ம எப்படி கையாளணும் அப்படின்றத அந்த வழி நம்மளுக்கு தெரியும். ஆனா அந்த வழி எங்க கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னா அந்த ரூட் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்க முடியும், உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கான பிரச்சனையை எங்க இருந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா அது உங்களுடைய மன புத்தகத்துலதான் இருக்கு. உங்ககிட்ட தான் அந்த சக்தி இருக்கிறது. அப்போ உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து பொதுவாக மற்றவர்களுடைய பிரச்சனைகள் எப்படி சால்வ் ஆயிருக்கு அது மூலமாக நீங்க தீர்த்து கொள்ளணும்னு நினைச்சு அப்படின்னா கண்டிப்பா தீர்த்து கொள்ள முடியாது. ஏன்னா எவ்ரி இண்டிவிஜுவல் டிஃபரெண்ட் ஆட்டிடியூட்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விதமான மனம் இருக்கிறது. அதனால ஒவ்வொரு மனத்தினுடைய அடிப்படையில தான் உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு நீங்க கண்டுபிடிக்க முடியும். அப்ப பிரச்சனைகளுக்கான தீர்வை நீங்களே கண்டுபிடிப்பதற்கான பாதை உங்களிடம் இருக்கிறது, உங்களுடைய சக்தி இருக்கிறது. அதை நீங்க முறையாக பயன்படுத்துங்க. அடுத்து பார்த்தோன்னா ஒரு முயற்சி கூட செய்யாதவனை விட போராடுவோம் எவ்வளவோ மேலானவன் சொல்லுவாங்க. அதாவது நீ வந்து வாழ்க்கையில ஓட முடியலையா, நடந்து போ. நடக்க முடியலையா, தவந்தாவது அந்த இடத்த போய் ரீச் ஆகு அப்படின்னு சொல்லுவாங்க. அன்டில் ரீச் யுவர் கோல். அதே சபைக்கு அதான் சொன்ன விவேகானந்தர் சொல்றாரு. நீங்க வந்து உங்களுடைய கோலை ரீச் ஆகுற வரைக்கும் அதே இதை வந்து நம்மளுடைய அப்துல் கலாம் அவர்கள் சொல்கின்ற பொழுது கனவு காணுங்கள்னு சொல்றாங்க. கனவு காண்கள்ல எந்த ஒன்று உன்னை தூங்க விடாமல் செய்கின்றதோ அந்த அந்த நிலையை நீ அடையும் வரை வந்து நீ செயல்பட்டு கொண்டே இரு அப்படின்னு சொல்றாரு அவர். அப்ப
எல்லோரை போலும் வந்து இப்ப இதுல வெற்றி பெறணும் அப்படின்னு வச்சுருந்தா எல்லாரும் மாணிக்கும் ஒரே திசையில ஓடணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒரே பாதையை தேர்ந்தெடுத்து போறாங்க. எல்லாரும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தேர்ந்தெடுக்காங்க, அதனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறேன். இல்ல வந்து ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் போறாங்க, இல்ல டிஎன்பிசி போறாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு திசையில போவாங்க. ஏன்னா இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு டிஃபரெண்ட் கெப்பாசிட்டி இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொருடைய மனசக்தி என்பது அவங்க தாய் தந்தை வழியா வந்த அந்த மனசக்தியுடைய அடிப்படையில தான் அது இருக்கு. ஏன்னா அது ஜெனடிக் சென்டர்ல அப்படித்தான் பதிவாயிருக்கு. அப்ப உங்களுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு. அப்ப எல்லோரும் போல ஒரே திசையில ஒரே சிங்கிள் டைரக்ஷன்ல போகக்கூடாது. இப்ப ஆடு போகுது அப்படின்னா ஒரு ஆடு எந்த பக்கம் போதோ அந்த பாதையில தான் எல்லா ஆடும் போகும். ஆனா அது மாதிரி நம்ம போகக்கூடாது. ஏன்னா அதுக்கு 5 அறிவு இருக்கு. அதனால அப்படி போகுது. நம்மளுக்கு 6 அறிவு இருக்கிற பகுத்தறிவு சிந்தனை இருக்குது. அப்ப உங்களுக்கான இலக்கை நிர்ணயித்து அதற்கான ஏற்ப பயணத்தை தொடங்கும். உங்களுக்குன்னு ஒரு கோல் பிக்ஸ் பண்ணுங்க. அந்த கோலை நோக்கியான இலக்கை வந்து அதை நோக்கியான பயணத்துக்கு போங்களே தவிர என்னுடைய ஃப்ரெண்ட் அதை படிச்சான் அதனால நான் இதை படிக்க போறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இது படிச்சிருக்கான் நான் அந்த கல்வி நிலையெல்லாம் போய் சேருவேன் அப்படின்ற ஒரு நிலையை நீங்க எடுக்காது. உங்களை நீங்க உங்களை கண்ணை மூடி ஒரு நிமிடம் தியானம் பண்ணுங்க. அந்த தியானம் பண்ணும் போதே இப்படி உங்களுடைய வாழ்க்கையில 1 நிமிடம், 2 நிமிடம், 3 நிமிடம் அதிகரித்து வருகின்ற பொழுது உங்களுடைய மனதினுடைய சக்தியை நீங்க வந்து வெளிப்படுத்தும். எப்பொழுது மனம் அமைதியாக இருக்கிறதோ அப்போதுதான் உங்களுடைய சக்தி வெளிப்படும். அந்த நிலையில நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை உங்களுடைய பாதைக்கான வழிகாட்டுதலாக நீங்க வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்கள் இலக்கை திறமைகளுடைய அளவுக்கு குறைக்க வேண்டாம். உங்களுடைய திறமை அப்படின்னா உங்களுடைய பொட்டன்சியாலிட்டி. அப்போ உங்களுடைய பொட்டன்சியாலிட்டி எனக்கு என்னுடைய பொட்டன்சியாலிட்டி இவ்வளவுதான். உதாரணத்துக்கு வந்து ஒரு மரம் வெட்டுறவர் வந்து இன்னைக்கு 5 மரம் அவரால் வெட்ட முடியும்னு வச்சுங்களேன். 5 மரத்தை தான் அவர் வெட்டுவாரு அப்படின்ற ஒரு திறமை அவருக்கு இருக்கு. ஆனா அதை மட்டும் என்ன அது ஏன் என்னால 10 மரத்தை கூட வெட்ட முடியும் அப்படின்றது உங்களுடைய அந்த இலக்கை வந்து விரிவுபடுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுடைய இலக்கை வந்து உங்களுடைய திறமையினுடைய அளவுக்கு உங்கள்கிட்ட இவ்வளவுதான் திறமை இருக்கு. அதனால நான் இவ்வளவுதான் செய்வேன். நீ வகுப்பறையில படிக்கிற இன்னைக்கு எனக்கு ஒரு பாடம் தான் படிக்க முடியும்னு நீ நினைக்காத. ஆனா 4 பாடம் படிப்பேன், 5 பாடம் படிப்போம்னு உனக்கு என்னென்ன உங்களுடைய திறமையினுடைய இலக்குகளை உங்க உயரத்துக்கு மாற்றுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சுவாமி விவேகானந்தர் உங்களுடைய திறமையினுடைய இலக்குகளை உங்களுடைய உயரத்துக்கு மாற்றுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த அடிப்படையில நம்மளுடைய இலக்குகள் வைக்கணும் அப்படின்றதான். அடுத்து நீங்கள் வேலையுடன் இருக்கும்போது அனைத்தும் எளிதாகும். எப்போதுமே உங்களை நீங்க என்கேஜா வச்சுக்கணும். 24 ஹவர்ஸ்ல வந்து நம்ம ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் போக மற்ற நேரங்கள்ல எப்பொழுதுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஏன் வந்து அதிகமான இந்த குற்றங்கள் நடப்பதற்கு இது ஒரு காரணம். எப்போது வந்து தவறான பாதையில மாணவர்கள் போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒரு வகுப்பறையில ஒரு ஆசிரியர் போகலைன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல மாணவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு மாணவன் செல்போன்ல கொண்டு வரக்கூடிய ஒரு செய்திய அந்த வகுப்பறையில இருக்கக்கூடிய எல்லா மாணவரும் பகிர்ந்தக்கூடிய ஏன்னா ஒருத்தவன் தான் அங்க பிரச்சனைக்குரியவன். இப்ப ஒரு வகுப்பறைக்கு போகல அப்படின்னா அந்த நேரத்துல ஒருத்தன் எடுத்து கான்ஸ் யூஸ் பண்றான் அப்படின்னா அடுத்த மாணவர் அதை பார்த்துட்டு இது என்னடா அப்படின்னு கேட்பான். அப்ப அவனுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்காது. அவன் ஒரு கிராம பின்னணியில இருந்து வரக்கூடியவனா இருக்கான். அப்ப இதை பார்த்தவனே அவன் என்ன நினைப்பான், எனக்கு இதை கூட நான் வைக்கிறேன் அப்படின்னு. அப்ப மாணவர்கள் வந்து எப்பொழுதுமே வந்து கல்வி நிலையங்களாக இருக்கட்டும்